சாதாரணமாக இங்கே பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், எங்களுடைய கட்சியினுடைய தொண்டர்கள் இங்கே வந்திருக்காங்க. சில பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸில் ப்ரொடக்ஷன் இருக்கும், தயாரிப்பு. அந்த தயாரிப்புக்கு தகுந்த டேக்ஸ் கட்டணும். அந்த தயாரிப்புக்கு உண்டான பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஸ்டாக்கு ஹோல்டிங் இன் ஹேண்டு, ஸ்டாக் வந்து சோல்டு, அதற்கான டேக்ஸு பெய்டு, இதிலே மாறுபாடு இருந்தால் அது ஊழல், அரசாங்கத்தை ஏமாற்றுவதாகும். அந்த வகையில் தயாரிப்பு ஆலைகள் 100 பாட்டில் தயாரித்து கணக்கு காமிச்சு 200 பாட்டில் சேல் ஆகிருக்கு. அந்த 200 பாட்டில் எப்படி சேல் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஈடினா, 200 பாட்டிலுக்கான பொருள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் டாக்குமெண்டேஷனில் கண்டுபிடிக்கப்பட்டதில் போன ரெய்டில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படியாக அவர்கள் இந்த ஊழலை செய்திருக்கிறார்கள். ரெண்டாவது டாஸ்மாக். இந்த டாஸ்மாக் ஊழல் எதிர்கட்சி ஆளுங்கட்சியினை சேர்ந்தவர்களெல்லாம் இது பிஜேபி இப்போது வேண்டுமென்றே சொல்லுகிறது, போது வருதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சாதாரண மனுஷனுக்கு தெரியும், நம்மளுடைய குடிமகனுக்கு தெரியும், 10லேருந்து 30 ரூபா பாட்டிலுக்கு வச்சு விற்கிறாங்க. அதில் ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டு பத்திரிகையெல்லாம் அதை வெளியே கொண்டாந்துச்சு. ஆக டாஸ்மாக் அந்த மாதிரி ஊழல் செஞ்சது இப்போது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது.